ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்கானிஸ்தான் 2023 வேர்ல்ட் கப்ல இங்கிலாண்டை பீட் பண்ணாங்க டெல்லியில. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல தான் இந்த கேம்ல உள்ள நுழைவாங்க. இங்கிலாந்து வில் பி சோ அவேர் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஏன்னா அவங்க கிட்ட குவாலிட்டி ஸ்பின் இருக்கு. ஜென்ரலா இங்கிலாந்து ஸ்பின் அகைன்ஸ்ட் மிகப்பெரிய கேஸ்ன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் அதை கவுண்டர் அட்டாக் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ணணும். எங்கப்பா பிளேயிங் 11? ஏன்னா மேட்சுக்கு முன்னாடி நீங்க என்னைக்குமே பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிடுவீங்களா? இந்த மேட்ச்ல ஏன் நீங்க அனௌன்ஸ் பண்ணல? நீங்க தைரியமான ஆளு தானே, அனௌன்ஸ் பண்ணலாம்ல. இதை தாங்க சொல்லுவேன். ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா பிளேயிங் 11 எல்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆஸ்திரேலியாவோட இவங்க பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணதே ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். அது ஆக்சுவலா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த முறை கம்முன்னு ஃப்ரீயா விட்டாங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்களுக்கு கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியோட மேட்ச் 8ஓட ப்ரிவியூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து அட் லாகூர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஏன் சொல்றேன்னா, என்னதான் ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பெரிய அடி வாங்கினாலுமே இங்கிலாண்டோட விளையாடும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட விளையாடுவாங்க இந்த டீமை பீட் பண்ணலான்னு. பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவுக்கு ஸ்பின் நல்லா விளையாடுவாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பயங்கரமான கேஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின். என்னதான் லாகூர் விக்கெட் பேட்டிங் விக்கெட்டா இருந்தா கூட இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஜென்ரலா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் கிட்ட 2 தரமான ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ரஷீத் கான், ஒன்னு நூர் அஹ்மத். அண்ட் முகமது நபியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா போடுவாரு. ஸோ இந்த 3 ஸ்பின்னர்ஸை எப்படி இங்கிலாந்து கவுண்டர் பண்ண போறாங்க இந்த மேட்ச்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சே வந்து டிசைட் பண்ணும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாகூர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பிளாட்டா தான் இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் நல்லா யூஸ் ஆகும். அதை விட செகண்ட் பேட்டிங்க்கு இன்னுமே ஈஸியாகும். அதுக்கு காரணம் என்னன்னா டியூ ஃபேக்டர் பங்கமா இறங்கும். ஸோ 350 360 அடிச்சா கூட இந்த ஒரு பர்டிகுலர் ட்ராக்ல டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி டீம்லாம் என்னதான் பின்னாடி டியூ வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 300க்கு மேல போஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்களோட ஸ்பின் அட்டாக்கை வச்சு கொஞ்சம் இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த்தே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். ஸோ டியூ வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு அகைன்ஸ்டா போயிடும், இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜா போயிடும். என்னதான் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 300 மேல அவங்க போஸ்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல அவங்க தோத்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் தான். ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல என்னதான் டியூ வந்தாலும் சரி, பேட்டுக்கு நல்லா பால் வந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க 300 ரன்னுக்கு மேல சேஸ் பண்றதுக்கே. ஸோ இட் வில் பி அ சேலஞ்ச். அதே மாதிரி அவங்க என்ன டிசைட் பண்ண போறாங்க டாஸ்லன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் வில் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த டாஸ் சூஸ் டு போல். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட அவங்க பார்த்துருப்பாங்க செகண்ட் பேட்டிங் எந்த அளவுக்கு ஈஸியா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ராவல்பிண்டியில வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி பயங்கரமான ஒரு மழை. அதனால வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா குரூஷியல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால லாகூர்லயும் மழை பெய்யுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லாகூரோட வெதர் கண்டிஷன்ஸ் ஃபார் பெட்டரா இருக்கு. ஸோ வி மைட் சி அ ஃபுல் மேட்ச். இது வேணா ஒரு குட் நியூஸ் டெஃபினட்டா சொல்லலாம். ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட் ஓவரால் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. அதுல இங்கிலாந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அந்த வின் பண்ண மேட்ச் தான் 2023 வேர்ல்ட் கப் டெல்லியில. ஸோ கண்டிப்பா அதை ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டு தான் வருவாங்க. இங்கிலாண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல அது வந்து போகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ எப்படி ஆட போறாங்க ஆப்கானிஸ்தான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஷஹீதியோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா இருந்தது. ஏன்னா ரஷீத் கானை லேட்டா கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நூர் அஹ்மத் 24-25வது ஓவர்ல கொண்டு வந்தாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஹெல்ப் ஆக போறது இல்லைங்க. அவங்களோட மெயினே வந்து ஸ்பின்னர்ஸ் தான். அப்படின்னும் போது அவங்களை நீங்க எவ்வளவு சீக்கிரம் அட்டாக்கு கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த வகையில டெஃபினட்டா ஆப்கானிஸ்தான் என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும்னா, எனக்கு தெரிஞ்சு 8 ஓவர் பவர் பிளேக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நூர் அஹ்மத் எடுத்துட்டு வந்துடணும். நூர் அஹ்மத் வந்து பாத்தீங்கன்னா T20ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது காரணம் என்னன்னா பவர் பிளேக்குள்ள டைட்டா போடுவாரு. சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் அட்டாக் பண்ணும்போது அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த வகையில நூர் அஹ்மத் வந்து பாத்தீங்கன்னா நான் பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவரை முடிஞ்சவருக்கும் அவரோட 6-7 ஓவர்ஸ் ஏர்லியா ஸ்பெல்ல நான் யூஸ் பண்ண பார்ப்பேன். ஏன்னா இஸ் விக்கெட் டேக்கர். சம்டைம்ஸ் ஒரு 2-3 6 போலாம். அட் சேம் டைம் யூ கேன் டேக் 2-3 விக்கெட்ஸ் ஆல்சோ. ஸோ நூர் அஹ்மத் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வராங்களோ அது ஒரு அட்வான்டேஜா வந்து அமையும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ரஷீத் கான் ரொம்ப ஆர்டினரியா இருந்தாரு. ஸோ அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த மேட்ச்ல. ஒரு பேட் டே வந்து அமைஞ்சிருக்கலாம் ரஷீத் கானுக்கு. ஆனா பேக் டு பேக் பேட் டேஸ் இது இருக்கும் ரஷீத் கானுக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை.
ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச்ல அவர் நல்லா போடுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முகமது நபி பத்தி நீங்க பேசவே வேணாங்க. அவரோட அக்யூரேசி என்னைக்குமே அவரோட மிகப்பெரிய பலம். புரியுதா உங்களுக்கு? போன மேட்ச்ல அவர் தான் பிக் ஆஃப் த போலர். ஸோ அவர் என்னைக்குமே ஒரு த்ரெட்டா தான் வந்து நிக்க போறாரு. கரெக்டா அப்படியே ஸ்டம்ப் போட்டு வந்துகிட்டே இருக்க போறாரு. இந்த 3 ஸ்பின்னரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் வச்சுதான் ஆப்கானிஸ்தான் வின் பண்ண முடியுமா நம்ம டிசைட் பண்ண முடியும். மற்றபடி அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபசல் ஃபரூக்கியா இருக்கட்டும், உமர் ஜயா இருக்கட்டும், எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. பட் ஃபசல் ஃபரூக்கி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா அப்படி லிம்ப்லாம் பண்ணாரு. அவருக்கு ஏதோ இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு போல. இன்கேஸ் அவர் இன்ஜூர்ட் ஆனார்னா நவீத் சத்ரான் இல்லைன்னா ஃபரீத் மாலிக் எடுத்துட்டு வருவாங்க. மற்றபடி இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயிங் லெவன்ல எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அன்லஸ் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தா மட்டும்தான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா தி கேன் கோ வித் சேம் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வேணா கிளிக் ஆகாம இருக்கலாம். பட் இதே காம்பினேஷனோட இங்கிலாண்டோட போயிட்டு ஸ்பின்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா there is high chances of Afghanistan winning this match, to be very honest. That is one. And இன்னொரு பக்கம் இங்கிலாந்து பக்கம் வரும். இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது? ஸோ இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்க பிளேயிங் லெவன்ல ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரைடன் காஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா ரெஹான் அஹமதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நானா இருந்தேன்னா டெஃபினட்டா ரெஹான் அஹமத் விளையாடுவேன், ஆஸ் வெல் அஸ் ஜேமி ஓவர்டனும் விளையாடுவேன். 2 பேரும் எப்படி ப்ரோ ஃபிட் இன் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். ஸோ இங்கிலாண்டோட பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேமி ஸ்மித் போன மேட்ச்ல நம்பர் 3 இறங்கினார். நத்திங் அகைன்ஸ்ட் ஜேமி ஸ்மித், செம்ம டேலண்ட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒயிட் பால் கிரிக்கெட்ல அவர் நல்லா வருவார். அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். ரெட் பால் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவர் சிமெண்ட் பண்ணிட்டார், சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. பட் இந்த மேட்ச்ல நான் ஜேமி ஸ்மித்தை டிராப் பண்ணிட்டு ஓப்பனிங்ல ஆப்வியஸ்லி டக்கட் அண்ட் சால்ட் இறங்க போறாங்க. நம்பர் 3ல நான் வந்து அவங்களோட பெஸ்ட் ஒயிட் பால் ஓடிஐ பிளேயர் ஜோ ரூட்டை இறக்குவேன். நம்பர் 4ல ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர் நம்பர் 5. போன மேட்ச் நம்பர் 6ல வராருங்க ஜாஸ் பட்லர். என்ன மாதிரி பிளேயரு, என்ன மாதிரி ஒயிட் பால் பிளேயரு நம்பர் 6ல வரதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? ஸோ ஜேமி ஸ்மித்தை ட்ராப் பண்ணிட்டு 3ல ரூட்டா போடு, 4ல ஹாரி ப்ரூக்கா போடு, 5ல ஜாஸ் பட்லர் வரட்டும், 6ல லிவிங்ஸ்டன் வரட்டும், 7ல ஜேமி ஓவர்டன் வரட்டும். புரியுதா உங்களுக்கு? 8ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஆட் அப் ரெஹான் அஹமத். அஹமத் நல்லா பேட்டிங் ஆடுவாருங்க. அவர் போலர் மட்டும் இல்லை, ஹி கேன் ஆல்சோ பிளே வெல் வித் அ பேட். ஸோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் புட் ஹிம் அட் நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டன் வந்துருவாரு. 8ல வந்து ரெஹான் அஹமதை போட்டுருவேன். அப்புறம் 9 அதில் ரஷீத், 10ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், 11ல மார்க்வுட். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், அட் த சேம் டைம் ஜேமி ஓவர்டன், 3 ஃபாஸ்ட் பவுலர் கையில இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதில் ரஷீத் ஆஸ் வெல் அஸ் ரெஹான் அஹமத், 2 லெக் ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. பிளஸ் லிவிங்ஸ்டனும் ரூட்டும் அவங்களோட பார்ட் டைம் போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போறது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இல்ல நாங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுதான் நாங்க வந்து இறங்க போறோம் அப்படின்னு நினைக்க போறாங்களா இங்கிலாந்து? ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நானா இருந்தா இந்த 2 சேஞ்ச் டெஃபினட்டா பண்ணுவேன். ஸ்மித்தை தூக்கிட்டு ஐ வில் பிரிங் இன் ஜேமி ஓவர்டன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு குஷன் இருக்கும் போலிங்க்கு. ஏன்னா இங்கிலாந்துக்கு லாஸ்ட் மேட்ச் அதுதான் மிஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஹான் அஹமதை டெஃபினட்டா கொண்டு வருவேன். ஏன்னா நீ ஸ்குவாட்ல கொண்டு வந்துட்டு ரெஹான் அஹமதை வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெறும் வாட்டர் பாயா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் முன்னாடி என் ப்ரிவியூல சொல்லியிருப்பேன், ரெஹான் அஹமதை ஓடிஐ சீரீஸ்ல கண்டிப்பா இங்கிலாந்து எடுத்துருக்கணும். இந்தியா ஓடிஐ சீரீஸ்ல எடுத்திருந்தா அங்க ஒரு 2 மேட்ச் ஆடிந்தாருன்னா இன்னைக்கு பாருங்க ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வந்தா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இப்போ அவருக்கு உள்ள வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதே அவருக்கு ஐடியா இருக்காது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெஹான் அஹமதை எடுத்துட்டீங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் வின்னர் என்ன பொறுத்த வரைக்கும், புரியுதா? அதனால அவரை நான் கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல விளையாடுவேன். ஸோ இங்கிலாண்டோட பிளேயிங் லெவன் என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு என்னவோ ஒரு 51 ஆப்கானிஸ்தான், 49 இங்கிலாந்து நான் கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. ஐ மே பி ராங். இங்கிலாந்து அவங்களோட பெஸ்ட் கேமை கூட கொண்டு வரலாம். எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் என்னோட ஒரு கட் ஃபீலிங்ல சொல்றேன். எனக்கு என்னவோ ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து இந்த மேட்சை பீட் பண்ண சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேம் க்ளோஸா போகுன்ற மாதிரி தோணுது. பட் இட்ஸ் கோயிங் டு பி a குட் பேட்டிங் ட்ராக். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த பிளேயிங் 11 சேஞ்சஸ் ஃபார் இங்கிலாந்து பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.